வந்து பாத்தீங்கன்னா டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு, இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்துட்டு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற லிங்க் வந்து கொடுத்திருக்கேன், நம்மளோட ரெஃபரல் கோடு வந்து கொடுத்திருக்கேன், மறக்காம யூஸ் பண்ணுங்க. என்ன ரீசனுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கோட லாஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்திருந்தாங்க, ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த டைம்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் மூலமா அப்ளை பண்ண கிட்டத்தட்ட 7 கிரெடிட் கார்டு கிட்ட இதுல வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்குது. மத்த நார்மல் டைம்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து அவ்வளவு ஈஸியா அப்ரூவ்ட் ஆயிராது. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்மளோட ரெஃபரல் கோட் மூலமா ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா அப்ரூவ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ கிட்டத்தட்ட 7 கிரெடிட் கார்டு நம்மளோட ரெஃபரல் மூலமா வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்குது. சோ அதனால முடிஞ்சதுன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு அது தேவை இல்லை அப்படின்னா நீங்க ரெஃபரல் இல்லாமையும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெஃபரல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட ரெஃபரல் மூலமா நான் ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கும். ஆனா அதுல உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா என்னோட ரெஃபரல்ல ஜாயின் பண்ண ரீசனுக்காகவே நிறைய கார்டை வந்து நாங்க அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அதனால எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னோட ரெஃபரல்ல ஜாயின் பண்ணிட்டு கிரெடிட் கார்டுக்கு பில் ஒழுங்கா கட்டாம ஸோ கடைசியில் அந்த பில் அவன் கட்டல அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் கால் எனக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க தான் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்கும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ யாரோட ரெஃபரல்ல ஜாயின் பண்றோம் அப்படிங்கிறதையும் ஸோ நம்மளோட அந்த நான் வந்து ஆல்ரெடி அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றேன், அதோட கிரெடிட் ஹிஸ்டரியை டிபெண்ட் பண்ணி தான் அப்ரூவ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிரெடிட் கார்டு கிட்ட அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மந்த்தும் வந்து பாத்தீங்கன்னா இதோட அப்ரூவல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மந்த்தும் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆஃபர் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது, ரெனிவல் ஃபீ மட்டும் அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத லைவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைல தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கார்டுக்கு வந்துட்டு டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமா அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டாடா நியூ அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு நீங்க லாகின் பண்ணினதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல கீழே பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா நியூ கார்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து காமிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 0 ஜாயினிங் ஃபீல இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம நிறையவே வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது, உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டும் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுக்கும். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லுவோம், அதை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல நம்மளோட பான் கார்டு வெரிஃபைட் ஆயிருக்கும். அடுத்தது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் அ ரெஃபரல் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி நம்மளோட ரெஃபரல் கோட் வந்து உங்களுக்கு சைட்ல டிஸ்ப்ளே பண்றேன், அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணி நம்ம போறதுனால ஸோ நம்மளோட ரெஃபரல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கார்டு வந்து இன்னுமே ஈஸியா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதையும் வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைலும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ஹோம் மேக்கரா இல்ல ரிட்டையர் பர்சனா இல்ல ஸ்டூடெண்டா இதை வந்து கேட்பாங்க. நீங்க சேலரிடா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் இல்ல ஆர்கனைசேஷன் நேமை என்டர் பண்ணிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் அதுல எதுவோ அதை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய், அதனால செல்ஃப் எம்ப்ளாய் சூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ செல்ஃப் எம்ப்ளாயி சூஸ் பண்ணதுமே உங்களோட ஃபார்ம் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபார்ம் நேம் இல்ல கம்பெனி நேம் அதை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹோம் அட்ரஸ் அதை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸும் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸும் சேமா இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த அட்ரஸும் உங்களோட ஆதார் அட்ரஸும் சேமா இருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் என்டர் பண்ணியிருக்கிற அட்ரஸும் என்னோட ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸும் சேம், அதனால நான் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 செகண்ட் வந்து லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கார்டோட லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ ஒரு 90 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 40,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து இங்க வந்து ஷோ பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஷோ பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்தரா அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்டை வந்து செக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க ப்ரொசீட் கொடுத்ததுமே உங்களோட கார்டு டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு விசா கார்டு வேணுமா இல்ல வந்து ரூபே கார்டு வேணுமா அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபே கார்டு தான் வந்து தேவைப்படுது, அதனால நான் ரூபேயை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரூபே கார்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்க சேலரிடா இருந்தீங்கன்னா ரெண்டுமே சேம் அட்ரஸ் வந்து கொடுக்க கூடாது. நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு அட்ரஸுமே வந்து சேம் கொடுக்கலாம். அதாவது உங்களோட ஹோம் அட்ரஸும் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் சேம் அட்ரஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி கொடுக்கலாம், சேலரிட் வந்து கொடுக்க கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இதுல உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 விதமான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதர் லாங்குவேஜ் தமிழ்லயே நம்மளால வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. இப்போ இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஆதார் கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுல ஆதார் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ வேலிடேட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்றதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுல கம்ப்ளீட் வீடியோ கால் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதுல தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடம், ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. எல்லா கொஸ்டினுமே தமிழ்ல தான் வந்து கேட்பாங்க. இப்போ அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து வீடியோ கேஒய்சி வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா லெட் ஸ்டெப் அப் த வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும். இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேஒய்சி வந்து எந்த லாங்குவேஜ்ல வந்து பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதர் லாங்குவேஜ் தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோ கேஒய்சி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பா வேணும். அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர், நெக்ஸ்ட் ஒரு பேனா ஒன்று வச்சுக்கோங்க. அது பிளாக் பேனாவும் இருக்கலாம், இல்லை ப்ளூவாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பேனா ஒன்று வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுங்க. நல்ல சைலண்டான பிளேஸ்ல நல்ல அதிகமான இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கக்கூடிய லொகேஷன்ல இருந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு 4 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். கேமரா பார்த்து உங்களுடைய பேர் இனிஷியலோட சொல்லுங்க. மணிகண்டன். இனிஷியலோட சொல்லுங்க சார் உங்க பேர். எம் மணிகண்டன். இந்த வீடியோ கேஒய்சிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு blank வெள்ளை பேப்பர், ப்ளூ இல்லனா பிளாக் பென் ரெடியா வச்சிருக்கீங்களா? எல்லாமே ரெடியா இருக்கு. கிரேட் சார். ரெடியா வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கேஒய்சில நான் உங்கள்கிட்ட சில செக்யூரிட்டி क्वेश्चंस கேட்பேன். கேமரா பார்த்து அப்ளிகேஷன்ல எப்படி ஃபில் பண்ணிருந்தீங்களோ அதுபடி ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு பதிலா வேற யாரும் இந்த கால்ல பேச வேண்டாம். அதே மாதிரி நீங்க எந்த டாக்குமெண்ட்டையும் பார்த்து படிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஃபைன் சார். நீங்க இன்னைக்கு எந்த ஊர் எந்த ஸ்டேட்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? கிரேட் சார். உங்களுடைய ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நம்பர் ரீட் பண்ணுங்க. 838983. கிரேட் சார். உங்களுடைய மொபைல் நம்பரோட கடைசி 4 நம்பர் சொல்லுங்க. பெர்ஃபெக்ட் சார். உங்களுடைய அப்ளிகேஷன் படி நீங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் பிசினஸ் பண்றீங்க, அது கரெக்ட்டுங்களா? ஆமா. கிரேட் சார். உங்களுடைய கம்பெனி பேர் வந்து டுங்களா? எஸ் கரெக்ட். தேங்க்யூ சார். நான் கேட்ட क्वेश्चंसக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுக்கணும். அதனால உங்களுடைய பேக் கேமரா மூலமா பேன் கார்டு காமிங்க.
ஃபைன் சார், அப்படி இருங்க, நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சார் உங்கள் பேன் கார்டுடைய பேக் சைடு காமிச்சிருங்க. தேங்க்யூ சார், நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடலாம். எஸ் சார், இப்போ நான் உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கணும், அதனால கேமரா பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்க. தேங்க்யூ சார், நான் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ நல்லா வந்திருக்கு. இப்போ நான் உங்களோட சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணணும், அதனால உங்களுடைய பேக் கேமரா மூலமாக ஒரு பிளைன் வெள்ளை பேப்பர் காமிச்சிருங்க. ஃபைன் சார், இப்போ இந்த பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஃபோனை கீழே வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக சைன் பண்ணிக்கோங்க சார். அப்படி இருங்க. தேங்க்யூ சார், நான் உங்களுடைய சிக்னேச்சரை ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடலாம். எஸ் சார், எனக்கு இப்போ உங்களுடைய சிக்னேச்சர் கன்சென்ட் வேணும். அதாவது நீங்கள் இப்போ கேமரா முன்னாடி பண்ண இந்த சிக்னேச்சர் உங்களுடைய பேன் கார்டு சிக்னேச்சரை விட லைட்டாக டிஃப்ரெண்ட் மேட்ச் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பேப்பர் சிக்னேச்சரை உங்களுடைய கிரெடிட் கார்டு பர்பஸ்க்காக HDFC பேங்க்ல அப்டேட் பண்ணிக்கலாங்களா? KYC பர்பஸ்க்காக உங்களுக்கு சம்மதமா? ஆமா, இதே அப்டேட் பண்ணுங்க. ஃபைன் சார், இந்த பேப்பர் சிக்னேச்சர் அப்டேட் பண்ணிக்கலாங்களா? உங்களுக்கு சம்மதமா? ஆமா, அப்டேட் பண்ணிக்கோங்க. கிரேட் சார். சார் உங்களுடைய இனிஷியல் எம்முக்கான விரிவாக்கம் சொல்லிருங்க, உங்க ஃபாதர்ஸ் நேம் சொல்லிருங்க. கிரேட் சார், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் முருகானந்தம், அது வந்து உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், கரெக்ட்டுங்களா? ஆமா. கிரேட் சார். சார் வாழ்த்துக்கள், உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான வீடியோ KYC சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ரிலேட்டடான ஃபைனல் ஸ்டேட்டஸ் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு SMS வரும். கன்ஃபர்மேஷன் SMS வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கிரெடிட் கார்டு ஃபர்தரா ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? ஓகே ஃபைன் சார், உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸான CVV நம்பர், பின் நம்பர், OTP இதெல்லாம் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ KYCல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டடான அடுத்த 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.